தாழ்மை உணர்வு அது எல்லாருக்குமே இருக்கு, பிள்ளைகளிலிருந்து எல்லாருக்குமே இருக்கு. நீ குள்ளமா இருக்கலாம், நீ உயரமா இருக்கலாம், நீ குண்டா இருக்கலாம், நீ ஒல்லியா இருக்கலாம். உன்னால் வந்தது அப்படின்னா நீ மாத்தணும். உன்னால் மாற்ற முடியாதுன்னா accept it. Why you should be inferior? Inferiority complex will move away from God. Will make you move away from your God. கடவுள் கிட்ட உன்னை பிரிக்கும் கண்டிப்பா. ஏன்? ஏன்னா எனக்கு என்னையே பிடிக்கல, எனக்கு என்ன பிடிக்காத பொழுது how can I love him? அதனால இந்த inferiority complex இருந்து வெளியே வரதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை தான் நீ செய்வே. Your focus will be on your dress. Your focus will be on see material things. இந்த மேக்கப் இருந்தாதான் நான் போவேன். இன்னைக்கெல்லாம் பீஸா சாப்பிட்டு அது மாதிரி ஹோட்டலில் போய் அப்படியே செல்ஃபி எடுத்து அப்படி ஸ்டேட்டஸில் போட்டாதான் கெத்து. ஸ்டேட்டஸ் போடும் பொழுது நான் இங்கே இருக்கிறேன், நான் இந்த இதில் இருக்கிறேன், இன்ஸ்டால இதை போட்டுட்டேன். உண்மையாவே you are begging for appreciation. இன்னைக்கு எத்தனை ரீல்ஸ் தெரியுமா இந்த பசங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கே இந்த ரீல்ஸினுடைய பழக்கம். If you really feel inferior, you want to prove that you are a superior. If you really feel that you are inferior, you want to prove that you are superior. And the superiority நீ யூஸ் பண்றதா இந்த சோஷியல் மீடியா. அதனால இந்த தாழ்மை உணர்விலிருந்து நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேரக்டரா வெளிப்படலாம். கவனமா இருங்க. ஒரு முறை ஒரு குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. அவங்க வந்து சொன்னாங்க, ஃபாதர் குடும்பத்தில் பிரச்சனையாவே இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல. அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்க போற விஷயங்கள் எல்லாமே ஃபேஸ்புக்கில் போடுறீங்களான்னு போட்டோஸ். ஆமா ஃபாதர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அவ்வளோ சண்டை, போட்டதை நிறுத்துங்க அப்படின்னு. போட்டதை நிறுத்தாங்க, இன்னைக்கு அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கு. ஃபேஸ்புக்கில் அவங்க அந்த சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நிறுத்திட்டாங்க, போடுறதை நிறுத்திட்டாங்க. போட்டுட்டு இன்னைக்கு குடும்பம் நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்கிறாங்க.